ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். அனைவருக்கும் வணக்கம். இது கலர் மைக் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி சேனலை பாருங்க. அதாவது நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல, மக்கள் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இது நடுவில் பாத்தீங்கன்னா பல பிரச்சனை. நாடு எங்க வேணும் போட்டு எங்க வேணும் வரட்டும், தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. அதான் இன்னும் எத்தனை தடவை இதே கேள்வி எப்படின்னு எத்தனை தடவை இந்த மாதிரி கேஸ் நம்ம பத்தி பேசியிருக்கோம். இன்னமும் அந்த நாடு தேர்ந்தெடுத்த பாடல, மக்களோட அந்த ஒரு சுதந்திரம் நாட்டில் நடக்க முடியல. சுதந்திர இந்தியா, சுதந்திர தமிழ்நாடு, எல்லாமே சுதந்திரம் சொல்றாங்க. ஆனா பட்ட பகல்ல நைட்ல எந்த டைம்லயும் போய் தனியா போயிட்டு ஒரு சாதா ஒரு பெண்ணால் இருக்க முடியல. பாருங்க, ஒரு கல்லூரி மாணவி கோயம்புத்தூர்ல இந்த பீளமேடு அது விமானம் கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பின்பக்கம் உள்ள ஒரு கிரவுண்ட், அதாவது ஒரு பிளாட் மாதிரி இருக்கு. அது இடம் நடந்தணும். அதுல ஆணும் பெண்ணு தனியா ஒருத்தவங்க போயிருக்காங்க. என்ன கார்ல போயிருக்காங்க. அது எதுவாக இருக்கலாங்க. அவங்க எங்கேயாவது போயிட்டு வர இடத்துல டிராப் பண்ணும் போது கூட இறங்கி இருக்கலாம், நின்று இருக்கலாம். ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எதுவானாலும் இருக்கட்டும், அது அடுத்த கட்ட பேசுவோம். நம்ம ஆண் பெண் தனியா ஒரு கார்ல நிக்கிறாங்க. தன்னைக்கு சராசரி விஷயம் தான். இது ஒரு 3 பேர் போதையில அந்த கார் கண்ணாடியை உடைச்சி அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம், கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஒரு கார் கண்ணாடியை உடைச்சி கூட்டு வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா அந்த பையன் இருக்காப்புல, அந்த பையனை அடிச்சு கத்தியால வெட்டிருக்காங்க. அந்த பையனை போட்டு தலையிலே விட்டதான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப ரிசல்ட் லாஸ்டா அப்டேட் படி பாத்தீங்கன்னா தலையில 27 தையல் போட்டிருக்காங்க அந்த பையனுக்கு. இல்ல இப்ப நம்ம அந்த பையன் வேற ஒரு ஆளை வேற ஒரு இதுவா இருந்தா விட்டு ஓடிருப்பான். சொந்த நண்பனா இருக்கு, நண்பரோ காதலோ காதல் யாராவனா இருந்தா அவன் நின்று இருக்கான், போராடி இருக்கான். வெட்டு வாங்கணும்னா அவன் மயக்க அடிச்சு கீழே விட்டாப்புல. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கானா, குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருக்கான் வலுக்கட்டாயமா. அந்த பையன் ஆண் நண்பராக இருக்கட்டும், காதலனா இருக்கட்டும், இல்ல நல்ல ஒரு உறவு முறையில ஒரு பல்ல யாராலும் இருக்கட்டுங்க. ஏன் ஒரு பொண்ணு பையன் தனியா ஒரு தனியில ஒரு இடத்துல நிக்க கூடாதா? நின்னா நீங்க அப்ப யாராவது போயிட்டு அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, அப்படித்தானே? அப்ப இந்த நாடு இப்ப எங்க போயிட்டு இருக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனநிலையில ஒரு பெண்ணால தனி நடந்து போக முடியல. அப்ப என்னங்க தமிழ்நாடு, என்னங்க அரசு, என்னங்க டிபார்ட்மெண்ட்? இது இந்த ஒரு பெண்ணு நடக்கல, வயசானவங்க நடக்குது, கொடுமை நடந்துட்டு, சின்ன பொண்ணு நடக்குது, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நடக்குது, வாத்தியார் பண்றான், அந்த வேலையெல்லாம் கூட பண்றான். சுதந்திர இந்தியா இல்லைங்க, சுதந்திர தமிழ்நாடு இல்லைங்க. இது சுதந்திரமே இல்லாத நாடுன்னு சொன்னா ஒரு சுதந்திர என்ன சொல்றாங்க தெரியுமா? சுதந்திரம்னா ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாரோ. இன்னைக்கு ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கு, வேற விஷயம். பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். ஒரு 12 மணி 1 மணிக்கு மேல தனியா நடுவில் நடந்து போனா கூட இன்னொருத்த அதை பார்த்தா குனிஞ்சிட்டு போறாங்களா, அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாம போகணும். அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கணும், ஃபீல் பண்ணணும். நாய் கூட கம்னு இருக்குங்க. என்ன விஷயம்னா, நீங்க நடந்து போனீங்கன்னா நாய் கூட உழைக்காம கொள்ளாம 5 ரூபாய் கம்னு இருக்கு. இந்த திருட்டு கம்யூனிட்டி பசங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போயிட்டு பசங்க ரேப் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அவனுக்கு என்னன்னா முழு குடி போதையில இருந்திருக்கான்னு சொல்றாங்க. ஏன்னா பாட்டில் எல்லாம் உடஞ்சு கிடக்காங்க. ஆனா அப்ப அந்த இடமே குடிக்கிற இடமா இருக்குன்னு தெரிஞ்சு சொல்றாங்க. அதுங்க குடிக்கிறதுக்கு என்னங்க இடம்? அதாவது எவ்வளவு விஷயங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க, அந்த விஷயம் போடுறீங்க. குடிக்கிறதுக்கு ஒரு பார் வச்சுக்காங்களா, அந்த பார்ல குடிச்சு வீட்டுக்கு போகணும். எதில் எங்க கூட சொல்லுது போலீஸ், அதுக்கே போலீஸ் ரவுண்ட்ல இருக்கு. விமான நிலையத்துக்கு பின்போக்குற இடம் எப்படி போலீஸ் கண்ணில் படாம இருக்கும்ன்றது தெரியல. சராசரி இடத்துல ஒரு திடல்ல ஒரு போலீஸ் கண்படல படாம இருக்குது வேற, விமான நிலையத்தை பின்பக்கம் சொல்றாங்க. அந்த இடத்துல எப்படி போலீஸ் பாதுகாப்பு இல்லாம இருக்கும்? அதே மாதிரி அந்த பிரச்சனை முடிஞ்சு அந்த பையனே என்ன பண்றாப்புல, அந்த மயக்கத்தை எரிஞ்சு அந்த பையனே காவல்துறைக்கு போன் பண்ணி தான் இந்த விஷயத்து வெளில வந்துருக்காரு. அப்ப ரொம்ப ஒதுக்கப்பட்ட இடமா இருக்கும். நம்ம விஷயம் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்குது அந்த இடம். ஆமா, அந்த மாதிரி இடத்துல தான் அதுல போலீஸையும் அது இந்த கண்டுபிடிச்சிருவாங்க, நமக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இதே மாதிரி தொடர்ந்துட்டு இருந்தா அப்ப வாழ்க்கை என்ன ஆகுதுலாம் யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த பையன் தப்பு பண்ணிட்டு அந்த 3 பேர் பசங்களோ இல்ல பெரிய ஆளு, ஏன்னா அது மறைமுகமா இருக்கு இல்லையா, தப்பு பண்ணிட்டாங்க. எந்த நம்பிக்கை தப்பு பண்றாங்க? என்ன செஞ்சுட்டு போறாங்க இந்த அரசு? மிஞ்சி போனா கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க போறாங்க. 1 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா வெளில வர போறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்னடா இருக்கு? திரும்ப இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு பலாத்காரம் பண்ணல. இப்ப அந்த 3 பேரும் அந்த பொண்ணை தூக்கிட்டு போறப்ப அவனுக்கு என்ன மனநிலை இருந்திருப்பானுங்க? எந்த மனநிலை இல்ல, குடி போதையில இருக்கப்ப தன் பண்றது சரியா தவறான்னு தெரியல, ஒரு காம வெறி பிடிச்சவங்க இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் ரோட்ல விட்டு சுட்டு கொள்ளணுங்க. அதுக்காக சட்டத்தை கையில எடுத்தீங்க போலீஸ்காரங்களா? போலீஸ் நான் என்ன சொல்ல, அப்படி சொல்லவில்லை. நம்ம இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யறவங்களுக்கு சரியான தண்டனை, சரியான உரைக்கிற மாதிரி தண்டனை கொடுத்திருந்தா அவன் நாளைக்கு அந்த பொண்ணு மேல கையை வைக்க யோசிச்சிருப்பான். அவன் போதில எப்படி வேணா இருக்கட்டும், அவன் யோசிச்சிருப்பான் அந்த விஷயத்துக்கு. தண்டனைகள் கடுமையானா நிச்சயமா குற்றங்கள் குறைன்றது இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, இப்ப நீங்க இந்த பைப்பனை இந்த மிருகங்கள் என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி பண்ணிடுச்சுல, இப்ப இந்த மிருகங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா தண்டனை மிஞ்சி போனா கொடுப்பாங்க இந்த கோர்ட்ல. அதை சொல்லுங்க. மிஞ்சி போனா 10 அடல் கடந்த சிறை தண்டனை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. மிஞ்சி போனா அந்த ஆயுள் தண்டனை எல்லாம் அவனை ஆயுசு ஜாலியாக இருந்துட்டு சாப்பிட்டு விட்டு வேலை செஞ்சுட்டு வந்துடணும். அதாவது என்ன தண்டனை எப்படி இருக்குன்னா, தொட்டியா நீ கெட்ட, உன் வம்சமே இருக்கக்கூடாது, உன் வம்சத்துல உள்ள அத்தனை பேரோட ரேஷன் கார்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் பண்ணணும். அவன் எந்த சுகத்துக்கு அந்த பிரச்சனை பண்ணானோ கட் பண்ணுங்க. அந்த அவனோட ஆண் உறுப்பை கட் பண்ணி தூக்கி போட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கணும். இதை
தண்டனைகள் அது அது அப்புறம் அடுத்து எப்படி இருக்கும் பதறம் அப்பா இதை தொட்டா நம்ம உயிருக்கு ஆபத்து அவன் நம்மளை யோசிக்க கொன்றுவாங்க கூட மாட்டான் அந்த மாதிரி அப்படின்னு பண்றதுக்கு அவன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி ஆளு இடிச்சு போச்சு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அவ்வளவு வெறியாதான் எங்கேயாவது போய் தொலைங்களாண்டா நீங்க. இதுக்கு தாங்க சொன்னானுங்க யாராவது ஒரு அரசியல்வாதி சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெட் லைட் ஏரியா வந்து தமிழ்நாட்டு அபிஷியலா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் நம்ம குறை சொன்னோம். இந்த மாதிரி வெறி பிடிச்ச ஆளுங்களுக்காக தான் அது மாதிரி சொல்றது குற்றங்களாத குறையுமே சொன்னாங்க அதை. சரி ஆனா கேவலமா ஆதரிக்கல கண்டிப்பா ஆதரிக்கல அது தவறு தானே அது கண்டிப்பா தவறுங்க. அது தமிழ்நாட்டுல பாலியல் அந்த இதுவே அந்த இதுவே இல்ல இருந்தாலும் நடந்துட்டு இருக்குல்ல அங்க போய் தொலைங்க. எதுக்காக சொல்ல கேளுங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அதுவே பரவாயில்லைன்னு நம்ம நினைச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி வெறி பிடிச்ச பசங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாதாரண தேவலாமே அப்படின்னு தோணுது. சின்ன குழந்தைகள் 8 வயசு பொண்ணு 6 வயசு பொண்ணு பார்த்து தெரியும் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. வயசான 60 வயசு கிழவி கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. பஸ்ல போற பொண்ணுங்களை பாலியல் வந்து சீன்றானுங்க. அது அவங்க சும்மா நம்ம விட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 1000 தான் பெண் சுதந்திரம் ஆண் சுதந்திரம் சொல்லிட்டு 1000 விஷயம் சொன்னாங்க. உண்மையாலுமே பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சில இந்த மாதிரி தரங்கட்ட ஆண்களால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றத தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வரணும். முக்கியமா இப்ப நம்ம தமிழ் அரசு ஒரு வேண்டுகோள் வச்சிடலாம். இந்த மாதிரி காலேஜ் இருக்க இடம் ஸ்கூல் இருக்க இடம் மதுபான ஒரு 2 3 5 கிலோமீட்டர் மதுபான கடையே இருக்கக்கூடாது. ஏங்க மதுபான கடையே வேணாம்னு சொல்றாங்க. உங்களுக்கு அதான் ஒரு சிம்பிளா பாருங்க. உங்களுக்கு வேணுமா மதுபானம் வேணுமா இந்த இடத்துல குடிச்சு இங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு வேணா கொண்டாங்க. இல்லையா வீட்டுக்கு வீடு கொண்டு போய் அவ குடிக்கிறனால கண்டு போய் கொண்டு போட்டா தொலைங்க. இந்த மாதிரி வெளில நடந்தா தயவு செஞ்சு அவங்களுக்கு குத்திக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க. நடந்து போறதும் குற்றம் செய்யுங்க. அது இப்ப ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டியில குடிச்சிட்டு மதுபானம் ஓட்டு தள்ளிட்டு போனா பிரச்சனை இல்லை. வண்டியில போனாதான் அதை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்து அதை தேவையில்ல. குடிச்சிட்டு ரோட்ல நடந்து போனாலே தப்புன்ற மாதிரி கொண்டு போய் விடணும் அவங்கள. ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதால போதை தலைக்கு மேல ஏறி தப்பு செய்ய தோணுது அவங்களுக்கு. எப்படிங்க தோணும்? அவனுக்கு ஆக்சுவலா அந்த சம்பவத்தை ஈடுபட்ட இதே நினைப்புல இருக்கக்கூடிய ஆளாதான் இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க வீட்டுல ஃபேமிலி அந்த பையன் எவ்வளவு ஒரு சின்ன வயசு பொண்ணுங்க இப்பதான் 12th முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்க. அந்த பொண்ணு எவ்வளவு எதிர்பார்த்து எவ்வளவு எதிர்காலம் இருக்கு. அந்த ஒரு பொண்ணு மட்டுமா அந்த ஒரு பொண்ணுமே கூட படிச்ச கிளாஸ்ல படிச்ச எல்லா பசங்களும் எல்லா அம்மா அப்பா பதறிட்டு இருப்பாங்க. நேரத்துக்கு நம்ம புள்ளையா இருக்குமோ எந்த புள்ளையா இருக்குமோ ஐயோ எவ்வளவு பதட்டத்துல இருப்பாங்க. இல்ல அப்படி என்னடா உங்களுக்கு வெரி தமிழ்நாட்டுல கல்வி சிறந்த நாடு அந்த இடமா இருக்கு. எல்லாத்தையும் சிறந்த இடமா இருக்கு. அந்த ஊரா இருக்கு. அந்த ஊர்லயே இப்ப அவரோட கொடுமைகள் நடக்குது. இப்ப பாதுகாப்பே இல்லாத நடக்குது. இல்ல நம்ம இப்ப என்ன கேக்குறோம்? இப்ப ஸ்டாலின் சார் என்ன பண்றாரு? ஏன் கேள்விகள் எவ்வளவு உடனே உங்களுக்கு எதிராக ஒரு போஸ்ட் ஒரு பதிவு போட்டாலே பிடிச்சு கொண்டு போய் குத்த தருது உங்களுக்கு. இவ்வளவு மாதிரி ஆளுங்களாம் எதுக்கு சும்மா விடுறீங்க? இவ்வளவு நேரம் அரெஸ்ட் பண்ணிருக்கணுங்க. இவ்வளவு நேரம் உள்ள வச்சிருக்கணுங்க. நான் தேடி தான் இருப்பேன். இல்லைன்னு சொல்லினா அவங்க சைட்ல ப்ரெஷர் இருக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா எலெக்ஷன் வேற வந்து நெருங்கிட்டு இருக்கு. ப்ரெஷர் இருக்கும். ஆனா இப்ப இந்த முதல்வர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு சிம்பிளா வந்து ஒரு ட்விட்டரை சரி வச்சிருக்கணும். இல்ல வெளில வந்து பிரஸ் மீட் கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது எவ்வளவு பெரிய ஆள் குற்றவாளி இருந்தாலும் அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வந்து 2 நாள் வாங்கி தருவோம் ஒரு வாரத்தை வாங்கி தருவோம் சொல்லணும். அதுதான் ஒரு நல்ல தலைவன் சிஎம் அழகு. ஆனா இன்னும் நீங்க வந்து விஜய் மாதிரி உட்காந்துருக்கீங்க. வேற வழி அரசியல்வாதிங்க. விஜய் அரசியல்வாதி ஈடுதாங்க அவனை. உண்மையா விஜய் சாதாரண கிடையாது, அரசியல்வாதி. இப்ப நம்ம நாம் தமிழ் கட்சி எவ்வளவு எமோஷன் அது மேல வைக்கிறான். நீ களத்துல போயின்னா அவங்க போராட்டது கடையில அடிச்சு நொறுக்குறாங்க. ஆனா ஒண்ணுங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னங்க, நாம் தமிழ் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. ஒரு விஷயம் நல்லா பாருங்க. அவர் மேல 1000 ஜெயிக்கிற தோக்கெல்லாம் பார்க்கல. விமர்சனம் 1000 இருக்கு. இருந்தாலும் ஒரு மக்கள் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு அங்க போய் நிக்கிறானுங்க. அந்த பகுதியில் என்னன்னா ஒயின் ஷாப் இல்லாம தனியா வெளில வச்சு பிளாக்ல வித்துட்டு இருக்கானோ. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு உள்ள புந்து அந்த பிளாக் லைஃப் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. பதிவுல காணொலியில வருது, நீங்களே பாருங்க. போயில அதுவும் சொல்லல. இல்ல அதான் இப்போ வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பண்ணாரு? ட்வீட் போட்டுட்டு இருக்காரு ட்விட்டர்ல. நான் இதுதான் கேட்கறேன். அதான் அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க சொல்லி எனக்கு ஓட்டு கலெக்ஷன்ன்றது நிறைய மாறிட்டு இருக்கு. இந்த நிலையிலையும் அவங்க என்ன பண்றாங்க? மக்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஆச்சரியமா தான் நம்மள நாம் தமிழ் பட்சி மேல நிறைய நம்ம விமர்சனம் வச்சிருக்கோம். வச்சிருந்தே இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்காக ஒருத்தர் போராடுறான்னு சொல்லிட்டு எதுவும் இருக்கு. இங்க என்னக்கா இன்னமும் ட்விட்டர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வர சொல்லிட்டு மக்களுக்கு மாற்றா திமுக எதிர்ப்பு பண்ற சொல்லிட்டு நீங்க ட்விட்டர்ல உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி டிஎம்கே என்ன பண்ண தெரியல. தமிழக அரசு வந்து முக்கியமான கோரிக்கையே வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடக்காம அப்படி நடந்த நிகழ்வுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன்னா அந்த தண்டனை எல்லாரும் பார்க்கணும். தமிழக பார்க்கறவே அந்த தண்டனை ஏற்பாடுங்க. தமிழக அரசுக்கு ஒரு சொன்ன மாதிரி வேண்டுகோள் இல்லை, இது கண்டிப்பா நீங்க செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். நாங்கள் எல்லா தமிழ்நாடு மக்களே கண்டிப்பாக விருப்பப்படுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அவசர சட்டத்தை திருத்த கொண்டு வாங்க. அந்த சட்ட திருத்தம் என்ன இருக்கணும்னா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறவங்களுக்கு கட்டாயமா மரண தண்டனை, அப்படின்னா அவங்களோட பிறப்பு ஒரு துண்டிக்கப்படும். அந்த பையனும் அந்த பொண்ணுமே இன்னும் உயிர் பலி ஏற்படல, காயங்களோட வலிகளோட தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க அப்படி சொல்றீங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு எத்தனை அந்த பொண்ணு உயிர் மட்டும் தான் இருக்கு. பெண்ணை யாரையோ கொண்டானோம் உண்மைதானே அது?
ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை பார்க்கும்போது. இதுக்கு ஏன் தமிழக அரசு அதே மாதிரி கேக்குதுன்னா, நம்மள சொல்றோம், பெண் பிள்ளைகளும் சரி, யாராலும் சரி, இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல தனியா ஒரு ஆள்நாட்டம் இல்லாத இடத்துக்கு செல்லாதீங்க. அதுவும் நம்மள வேண்டுகோள். இல்ல ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வரேன்னா, ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு மிருகங்கள் நிறைந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம பாதுகாப்பா நம்ம தான் உறுதி செய்ய வேண்டியதா இருக்கு. நம்ம பிள்ளைங்க, நம்ம ஃபேமிலி தான் இருக்குது. அதனால நம்ம தான் சேஃப்டியா இருந்தோம் இந்த மாதிரி மிருகங்களுக்கு இடத்துல. தமிழக அரசு இதுல என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஏன் தமிழக அரசு தான் கேள்வி கேட்குறோம். சிம்பிளா பாருங்க. இப்போ யாரு வந்து பவர்ல இருக்கா? இவங்க தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்கல்ல. அப்போ அவங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணுமா இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? அவசரமா இப்போ தமிழக அரசு பண்ற முக்கிய வேலை சட்டத்தை கொண்டு வாங்க. அந்த சட்டத்துல இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி தவறு பண்ணா அவங்கள கட்டாயமா தண்டிக்கப்படும். அவங்களுக்கு பிற பொறுப்பு நீக்கு செய்யப்படும் சொல்லிட்டு கொள்ளாதீங்க. வாழ்நாள் ஃபுல்லா அவன் சாகணும். ஆமா. ஏன்னா தப்பு செஞ்சுட்டமே, நம்மளால வாழ முடியல அதை என்ன நினைச்சு பண்ணணும்? நினைச்சு ஒருத்தர் சாகணும். அதை ஒரு கேமரால பதிவு எடுத்து போடு. ஐயா லைவா எல்லா போடுங்க. social media போடு. ஐயா இன்னைக்கு காலகட்டத்துல நடிகர்லாம் ரொம்ப அசிங்கமா காட்டுறாங்க. நடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒண்ணும் தவறான விஷயம் கிடையாது. நான் லைவ்ல லைட்டா பிளர் பண்ணி அப்படியே வெட்டி போடுங்க, தூக்கி போடுங்க. அவங்கள மாதிரி ஆள்லாம் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி விஷயம் கொண்டு வாங்க சொல்றோம். அவன் பண்றப்ப யோசிக்க கூட கூடாது அந்த மாதிரி பண்றவனுக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, பசங்க எல்லாம் போகாதீங்க கொள்ளாதீங்க. உண்மையா நல்ல விஷயம் தான். கண்டிப்பா ஏன்னா தவிர்த்து இப்ப நடந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் காப்பாத்து, அவங்க காப்பாத்து, நான் யாரும் காப்பாத்து, நம்ம பிள்ளைங்க நம்ம தான் காப்பாத்து. இதைதாங்க நம்ம தான் safety போன ஆ வீடு சொல்லணும். நம்ம வீடு, நம்ம விஷயங்களை, நம்ம உயிர்களை நம்ம தான் பாதுகாத்து, நம்ம பாதுகாப்பு நம்ம இது தான் மட்டும் நடக்கல. தமிழ்நாட்டுல இது மட்டும் நடக்கல. எல்லா இடத்துலயும் நடக்குது. இது ரீசெண்டா இந்த வருஷம் பாண்டிச்சேரியில் நடந்தது. ஒரு சின்ன கை குழந்தை 8 வயசு குழந்தைய கொண்டு சாக்கல்ல போட்டு புதைச்சு வச்சிருந்தா பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லா ஊர்லயும் நடக்குது. ஏன்னா ஒரு சில விஷயம் வெளில தெரிய மாட்டேங்குது. ஒரு சில விஷயம் தெரிய வருது. இல்ல என்ன இந்த தான் போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஏன் நம்ம விஷயம் படிக்கிற சொல்றோம். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பண்றான், வாட்ச்மேன் பண்றான், லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேன் பண்றான், அப்படி அப்படி டிரைவர் பண்றான், கண்டக்டர் பண்ண பக்கத்து சீட்ல உட்காந்துருக்க பண்றான். ரொம்ப எல்லாம் மோசம். அது எதை தேர்தல பண்றாங்க, என்ன நடக்க போகுதுன்ற தேர்தல் தான் பண்றான். இதுக்கு தான் நாங்க வந்து விஷயங்களை பேச வந்திருக்கோம். முக்கிய தகவல் வந்து ஃபைனல் சொல்லி முடிச்சிருவோம். கொஞ்சம் பேரண்ட்ஸும் உங்க பசங்களை கொஞ்சம் கேரா எடுத்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு, ஏன்னா நாட்டு சுதந்திரன்றது எப்போ எந்த டைம்னாலும் போயிட்டு வரதான். இருந்தாலும் இந்த மாதிரி அயோக்கிய பசங்க எல்லாம் எந்த டைம்ல எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அவனுக்காக நம்ம, ஏன்னா அவனும் இப்போ தப்பிச்சு போயிட்டானோ. இப்போ பாதிக்கப்படுறது யாரு? நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்ப நம்மள அதுக்கான கேர் எடுத்துக்கணும். தயவு செஞ்சு பசங்களா படிக்கிற வேலை படிக்க டைம் பாருங்க. பகல்ல எங்களாலும் சுத்துங்க, போங்க, ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நைட் டைம்ல நம்ம ஒதுக்குப்புறம் இடத்துக்கு போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அங்க என்ன நடந்துச்சுன்றது தெளிவா தெரியாது. தெளிவா வந்தோன்னு நம்ம தெரிஞ்ச இடம் நம்ம அன்டைம்ல போக கூடாது. தெரியாத இடத்துல அன்டைம்ல போகாதீங்க. ஏன்னா சுத்தி மிருகங்கள் தான் நம்ம கூட இருக்கு. நம்ம ஒண்ணு இல்ல, நல்லா இருப்பான், நம்ம கூட நல்லா பேசி திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி கேரக்டர் ஒரு ஆளா இருப்பான். பண்ண முடியாது. ஏன்னா சுத்தி இருக்க எவன் நல்லவன் தெரிஞ்சுக்கலீங்க. அது தெரிஞ்சுக்கிறது நல்லவனாக இருந்தாலும் இந்த போதைப் பொருளுக்கு ரொம்ப மோசமா நம்ம தமிழ்நாட்டுல ஓடிடுச்சு. இந்த ரொம்ப கஞ்சா மாதிரி ரொம்ப போதைப் பொருட்களுக்கு ஊறி போறதுல அவனுக்கு அந்த போதையை போட்டு ஆகுதுன்னா மூளை மழுங்கிடுது. நம்ம என்ன பண்றோம், சரியா பண்றோமா தப்பு பண்றோம், இது தெரிய மாட்டேங்குது. முழுக்க தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது பத்தி தமிழ் அரசு தான். ஆமா, அவங்கள மீறி எப்படி வெளில வந்துச்சு? எவ்வளவு நாள் அரசு நடக்கலையா? எப்படி வெளில வந்துச்சு? இதுக்கு சீக்கிரமா சிஎம் சார் ஒரு நடவடிக்கை எடுக்க வெளில கொண்டு வாங்க. இன்னமும் அவங்கள மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க முயற்சி கொண்ட நேரம் வந்துருச்சு. முயற்சிக்குங்க. முடிஞ்சா உங்க பதவியை நீங்க காப்பாத்திக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி. நம்ம பசங்களை நம்ம தான் பாதுகாத்துணும். வேற எவனும் மேல இருந்து வருவான், இங்க இருந்து வருவான், நம்ம தான் பாத்துக்கணும். தொடர்ந்து நிகழ்ச்சி எங்கும் நடக்காம பாத்துங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்க கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க.